அந்த வராகி திருக்கோயில் தான் நம்ம இருக்கோம். அந்த வராகி திருக்கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லிட்டு, சுவாமி வராகி பன்றி முகமா இருக்கு, அது எப்படி சுவாமி என்ன சப்த மாதர்கள்ல ஒண்ணு வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல வச்சுக்கூடாது, ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் சொல்லிட்டு அது ஒரு ஐதீகமாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ராமர் போட்டோ வைக்கக்கூடாது, ஆஞ்சநேயர் போட்டோவை பூஜை ரூமுக்குள்ள வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள வச்சு ஆகாது, ஐயப்பன் போட்டோ வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரத்யங்கிரா சாமி நான் மேல்மருவத்தூர் போயிட்டு வந்தேன், அங்காள பரமேஸ்வரி கோயில் போயிட்டு வந்தேன், அந்த சுவாமி போட்டோ வாங்கிட்டு வந்து வச்சதுல இருந்து தான் டெய்லியும் சண்டை வருது. சரஸ்வதி கையில இருக்குள்ள ஆயுதம் எல்லாம் அம்பாள் கையில இருக்கும், அம்பாளுடைய ஆயுதங்களும் இருக்கும். பிரம்மா குழந்தைங்க வந்து 10வது 12வது படிக்கிறாங்க, என் குழந்தை வந்து படிக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்க மாட்டேன்றான் அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நில சம்பந்தமான பிரச்சனை, பூமி சம்பந்தமான பிரச்சனை, கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எது இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, காலின்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. அம்பாள் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கண் திஷ்டி ஓம்புல இருக்கு சாமின்னு வராங்க, ஒரு சிலர் வந்து கடன் பிரச்சனைக்கு இங்கே வராங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து டைவர்ஸ் பிரச்சனை ஆகிப்போச்சு சாமின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்கவுங்க மன நிம்மதிக்கு தான் வந்து நம்ம இங்கே வந்து இது பண்ணுறோம். இந்த கண் திஷ்டி ஓம்பலுக்கெல்லாம் காளி வந்து இந்த வராகி தேவி என்ற வந்து என்ன பண்ணா அந்த செய்வன சூனியன் சொன்னீங்க பாத்தீங்களா, அது உலக்கி அவனால முடியாது எதுவுமே கிடையாது, அந்த உலகத்துல அந்த தாயால முடியாது எதுவுமே கிடையாது. அவ கருணையே வடிவான அம்மானு போய் அணைச்ச நின்னவே ஒன்னு. நான் 10 வருஷம் குழந்தை இல்லாத பிறந்ததுனால வந்து முருகனுக்கு வந்து தேர் இழுத்து என்ன வந்து முருகருடையதுன்னு, முருகருக்கு நான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சிரமம் வந்தாலும் பந்துக்களே எல்லாரும் கைவிட்டு நீ அனாதியா நீ தனிமரமா நின்றேனா கூட அம்மா கருணையே வடிவானவன், அம்மா தாயேன்னு போய் பாத்துல விழுந்துட்டேன். திருக்கோயில் வரலாறு தெரிந்து கொள்வதற்கு முன்னால் திருக்கோயில் எங்கே உள்ளது என தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். வாராகி அம்மன் கோயிலுக்கு எப்படிலாம் போகலாம்னு சொல்லிட்டு வழி சொல்ல போகிறோம். புதுசாக இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கிங் மட்டன் ஸ்டால் வரும். ஸோ அங்கேருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்துக்கோங்க, நிறைய ஃபேன்சி ஸ்டோர்லாம் வரும். ஸோ அந்த ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நடக்கிறவங்க மட்டும்தான் பயணிக்க முடியும், இல்லை வண்டியில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். கார் பைக் வேணும் அப்படின்னா அந்த சைடு ரைட்டில் எடுத்து அப்படியே வந்து சுற்றின்னு வந்துருங்க. ஸோ இங்கே வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மருது ஜெராக்ஸ் கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கேருந்து திருப்பி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி ரைட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா கொல்லப்பட்டி போகிற வழின்னு சொல்லிட்டு ஒரு வழிகள் இருக்கும். இங்கே தான் சாய்பாபாவோட பேனர்லாம் போட்டிருக்கோம். சாய்பாபா கோயிலுக்கு போகிற வழியும் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் லைட் ஃபோட்டோகிராஃபி பேனர் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வெட்டிங்கோ இல்லை பேபி ஷோருக்கோ இல்லை ஏதாச்சும் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டரில் வந்து அங்காளம்மன் திருக்கோயில் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ அதையும் நம்ம கடந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனோம்னா வேடியப்பன் திட்டு வரும். ஸோ இந்த கொல்லப்பட்டிலாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சன்னகேசவர் பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். ஸோ அதையும் கடந்து ஸோ ரொம்ப நாளாக பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிகள் தெரியல, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு புது முயற்சியும் கூட. இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மொடக்கேரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் டெம்பிளோட பேனர் இருக்குது. ஸோ பக்தர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுக்கலாம். மிஸ்டர் தமிழ் மீடியாவோட பக்தி சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எந்த கோயிலை பத்தி முழுமையான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா மொடக்கேரி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாகாளி வாராகி பீட திருக்கோயிலுடைய வரலாறை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தருமபுரி கடைவீதியில இருந்து கொல்லப்பட்டி போற வழியில் இருக்கக்கூடிய மொடக்கேரின்ற கிராமத்துல தான் வனப்பகுதிக்குள்ளார அமைஞ்சிருக்கு. வாங்க. வராகின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கைக்கான ஒரு கடவுள், அதாவது ஒரு வேளாண்மை, அதுக்கான ஒரு கடவுளாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வராக அவதாரம், வராகி அவதாரம், வராக அவதாரத்துடைய பெண் ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை போய்க்கிறோம். கரெக்டுங்களா சாமி? இப்போ அந்த வராகி திருக்கோயில் தான் நம்ம இருக்கோம். அந்த வராகி திருக்கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லிட்டு குருக்கள் வந்து சொல்லுவார், கேட்டுக்கலாம் நம்ம. அனைவருக்கும் வணக்கம். அவளொருளாலே அவள் தாள் வணங்கி நமது தருமபுரியிலிருந்து மொடக்கேரி என்னும் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாகாளி வாராகி பீடம். அது வந்து என்ன ஆகுதுன்னா காளி 16 அடி வராகி 16 அடியில் வந்து இங்கே வந்து கற்சிலையாக அமைக்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன விசேஷம்னா அஷ்டவாராகி
அஷ்டகாளி அஷ்ட பைரவர். இங்க வந்து எல்லாமே அஷ்டம்னா 8 விதமான காளியும் பார்க்கலாம், 8 விதமான பைரவரும் பார்க்கலாம், 8 விதமான வாராகியும் பார்க்கலாம். அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா மூலவர் வந்து 16 அடி உயரத்துல, வராகி 16 அடி உயரம், காளி 16 அடி உயரத்துல வந்து இங்க வந்து காட்சி தராங்க நம்மளுக்கு எல்லாமே. இங்க வராகிக்குன்னா இப்போ ஒரு 10 வருஷமா தான் வந்து வராகி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா இது பண்றோம். வராகி இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து கோயில் கட்டியிருக்காங்க, கோயில் அமைச்சிருக்காங்க, சின்ன சின்ன சிவன் கோயிலையும் வச்சிருக்காங்க, சின்ன சின்ன வாராகி வச்சு வழிபட்டு இருக்காங்க. அந்த வாராகி என்றால் என்ன ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். வாராகி என்றால் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாள் வரமெல்லாம் தரக்கூடிய தெய்வம் வாராகின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் பயப்படுறாங்க, சுவாமி வாராகி பன்றி முகமா இருக்கு, அது எப்படி சுவாமி என்ன இதுன்னு. சப்த மாதர்கள்ல ஒண்ணுதாங்க வாராகி. வராகி, வைஷ்ணவி, கௌமாரி, துர்கா, காளி, சாமுண்டின்னு சொல்லக்கூடிய இந்த சப்த மாதர்கள்ல ஒரு தெய்வம் தான் வந்து வாராகி. இதுதான் வந்து 5வது திதியா வந்து இந்த பஞ்சமி திதி, அமாவாசை பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா 5வது திதி வந்து வரும் அந்த பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி நாயகின்னு சொல்லுவாங்க, சமய சங்கேதான்னு சொல்லுவாங்க, இது வந்து போத்ரினின்னு சொல்லுவாங்க, சிவானின்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு நிறைய பேர் இருக்கு. இந்த வாராகி வந்து பாத்தீங்கன்னா இந்த முடக்கேரி கிராமத்துல வந்து 16 அடி உயரத்துல 10 கரங்கள்ல இங்க வந்து இருக்கு. எல்லா இடத்துலயும் 4 கரங்கள்ல பார்த்திருப்பீங்க, 8 கரங்கள்ல பார்த்திருப்பீங்க. அக்னி ஜுவாலையோட அம்பாள் இங்க தான் காட்சி தராங்க நம்மளுக்கு 16 அடி உயரத்துல. இங்க என்னென்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி கையில இருக்குள்ள ஆயுதம் எல்லாம் அம்பாள் கையில இருக்கும். அம்பாளுடைய ஆயுதங்களும் இருக்கும், பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி கையில இருக்கிற ஆயுதமும் இருக்கும். மேல் கையில பாத்தீங்கன்னா திரிசூலமும் இருக்கும், அதுக்கப்புறம் உடுக்க பாம்பு இருக்கும். 2வது கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் மகாலட்சுமியோட அபயாஸ்தம் இருக்கும், அது பெருமாளுக்கும் சேரும், சங்கு சக்கரம் இருக்கும். 3வது கையில வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அதிபதியான நம்ம வராகி அம்மன் கையில வந்து ஏறுகலப்ப உலகம் இருக்கும். விவசாயிகளுக்கு அதிபதி யாருன்னா அந்த அம்பாள் தான். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் வச்சு படைச்சா ரொம்ப விசேஷம். கேரட், பீட்ரூட்டு, இந்த மாதிரி கோஸ், உருளைக்கிழங்கு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காய்கறி வச்சு படைக்கலாம். செவ்வாழை, மாதுளம்பழம், தேனில் அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு வந்து இது பண்ணலாம். 4வது கரங்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மா, சரஸ்வதி கையில இருக்கிற ஜபமாலை ஓலைச்சுவடி இருக்கும். இங்க வந்து குழந்தைங்க வந்து 10வது 12வது படிக்கிறாங்க, என் குழந்தை வந்து படிக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்க மாட்டேன்றான் அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை போட்டு வழிபட்டா வாராகிக்கு இந்த வாராகி விசேஷம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5வதா வந்து தன்னோட கையில் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு கையில் உலகத்தையே தன் கைக்குள்ளே வந்து சிருஷ்டிக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகி காட்சி தருவாங்க. எண்ணற்ற ஜீவராசிகள் எல்லாமே உலகத்துக்குள்ளே தன்னோட கையில வந்து உலகத்தையே வந்து வச்சு சிருஷ்டிக்கும் விதமா வாராகி வந்து இங்க வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்னி ஜுவாலையில வாராகி இங்க மட்டும் தான் காட்சி தராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளும் அம்பாளை வந்து வழிபடலாம். நில சம்பந்தமான பிரச்சனை, பூமி சம்பந்தமான பிரச்சனை, கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு எது இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, தீபம் விட்டு வழிபடலாம். நெய் தீபம் போடலாம், வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் தீபம் போடலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு தீபம் வந்து போட்டு வழிபடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காளி வந்து பாத்தீங்கன்னா 16 அடி உயரத்துல இருக்காங்க. அம்பாள் மகாலட்சுமி சுரூபத்தில் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. காளின்னா நிறைய பேர் பயப்படுறாங்க, அம்பாள் வந்து ஆக்ரோஷமா இருக்காங்க. காளி வந்து காளி, மாரி என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கண்ணி அம்மன், சாமுண்டி அம்மன், இந்த மாதிரி அம்பாள்லாம் வந்து சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து கிராம தேவதைகள். இந்த காளி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மகாலட்சுமி சுரூபத்துல சாந்த சுரூபமா வந்து அமைச்சிருக்காங்க. அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்தோட மக்கள் வராங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி தன்னோட இன்னல்கள் எல்லாம் தீர்த்து நம்ம மன நிம்மதி பெற மாதிரி அம்பாள் வந்து அவ்வளோ லட்சணமா மகாலட்சுமி சுரூபத்துல இருக்காங்க. இந்த காளி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் 10 கரங்கள்ல இருக்காங்க. மேல் கையில வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம், 2வது கையில வந்து தண்டம் பாசம், 3வது கையில வில்லும் அம்பும் வச்சிருக்காங்க. 4வது கரங்கள்ல சூலமும் கபாலமும் வச்சிருக்காங்க. 5வதுல வந்து அபயாஸ்தம் வச்சிருக்காங்க. எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் இந்த அம்பாளுக்கு வந்து நெய்தீபம் போட்டு வழிபட்டா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து ஆடி மாசத்துல வரலட்சுமி நோன்புக்கு வந்து மாங்கல்ய மாலை வந்து நம்ம சாத்தி வழிபடுவோம். வளையல், ஜாக்கெட், பிட்டு எல்லாம் வச்சு தருவோம். இந்த கோயில்ல என்ன விசேஷம்னா மாங்கல்யம் பலம் பெற வந்து காளிக்கு வந்து மஞ்சள் மாலை வந்து சாத்தி வழிபட்டா ரொம்ப சிறப்பு. வராகிக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா மஞ்சள் மாலை வாங்கி சாத்தி வழிபடலாம். குழந்தைங்க கல்விக்கு ஏலக்காய் மாலை வாங்கி சாத்தி வழிபடலாம். இங்க அஷ்ட வாராகி பார்க்கலாம். அஷ்டம்னா 8, முதல்ல சொல்லிட்டேன். அஷ்ட வாராகி வந்து பாத்தீங்கன்னா சிம்மாரூட வாராகி, மகிஷாரூட வாராகி, உன்மந்த வாராகி, லகு வாராகி, ஆதி வாராகி, சொப்ன வாராகின்னு சொல்லக்கூடிய 8 விதமான வாராகி இங்க வந்து நம்ம பார்க்கலாம்.
அஷ்டவாராகியம் ஒவ்வொரு சுரூபம் தான் அம்பாலோட சுரூபம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பின்னாடி வந்து சுத சிலைகளால் பைரவர் அமைக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பைரவர் இருக்காங்க. சண்ட பைரவர், பிரச்சண்ட பைரவர், லகு பைரவர், சொர்ண பைரவர், காசி பைரவர், எல்லா பைரவரும் இங்கே 8 விதமான பைரவர் இருக்காங்க. இங்கே இயற்கையை சுத்தி விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர விதத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் இங்கே வனதுர்கான்னு ஒரு சுவாமி வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க 10-12 ராகு காலம் வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை 3 to 4 விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 மாலை டைம்ல வந்து நெய் தீபம் போட்டு வழிபட்டா விசேஷம். இது ஒரு 9 வாரம் 11 வாரம் தொடர்ந்து நெய் தீபம் போட்டு வழிபட்டா இந்த அம்பாளுக்கு ராகுகேது தோஷம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அந்த பக்கம் வந்து சைட்ல காளி அம்பாள் சைட்ல பாத்தீங்கன்னா 8 விதமான காளி இருக்காங்க. தில்லை காளி, வனபத்திர காளி, வெட்டுடை காளி, வெட்காளி அம்மன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய 8 விதமான காளி வந்து சுத சிலை அமைக்கப்பட்டிருக்காங்க. காளியோட மறுசுரூபம் தான் வாராகி. வாராகி வந்து இங்க வந்து வாழ்க்கை வல்லாம் வந்து வளம் பெற அனைவரும் வந்து அந்த அம்பாளை வந்து கண்டிப்பா வழிபட வேண்டிய விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 16 அடி உயரத்துல பிருத்திங்கிரா வந்து காளியோட மறுசுரூபம் தான். அந்த அம்பாலும் இங்க வந்து இருக்காங்க. இங்க வந்து அஷ்டமி நாள்ல பிருத்திங்கிராவுக்கு சிறப்பு பூஜைகள், விசேஷமான பூஜைகள் நடக்கும். அமாவாசை அஷ்டமி நாள்ல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய கருப்பு சுவாமி இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க. இதை வந்து வெள்ளி, திங்கள், அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிர அஷ்டமி, உலக அஷ்டமி, தேய்பிர பஞ்சமி, உலக பஞ்சமியில சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும், ஹோமங்கள்லாம் நடக்கும். இப்போ வந்து சங்கிலி கருப்பனுக்கும் பிருத்திங்கிராவுக்கும் சித்திரை மாசம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சபை வராகி பற்றின ஒரு வராகினா என்ன, வராகி பற்றின வழிபாடு, அதை பற்றி விளக்குங்க சாமி. வராகி என்பவள் வந்து நரம்புக்குரியவள், காளி என்பவள் எலும்புக்குரியவள். ஆதிசக்தி காளி தான் இந்த உலகத்திலே ஜெகன்மாதா ஆதிசக்தி. காளி என்றவர் தசமகா வித்தையிலே 10 வித்தையை அம்பாள் வச்சு தான் வச்சிருக்கா. காளிக்கு நிகர் காளி தான். காளி என்பவள் வந்து எலும்புக்குரியவள். வம்பு, வழக்கு, வேஜியம், கோத்து, சிக்கல், பிரச்சனை எத்தனை இருந்தாலும் சரி, அவ அம்மா தாயே அப்படின்னு சொல்லி காளின்னு வந்து கதறினா உடனே அரவணைச்சு அவ வந்து அந்த மக்களுக்கு உடனே தீர்வு கொடுப்பா. இது காளியினுடைய வந்து சத்தியமான உண்மை. நான் காளியை சித்தி எடுத்து வந்து 1980 நான் வந்து சித்தி எடுத்திருக்கேன். காளியை வந்து 1980 நான் வந்து சித்தி எடுத்திருக்கேன். கல்கத்தா சென்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழியில இருந்து அந்த இடத்துல தீட்சை எடுத்து 98 நாள் இருந்து நான் காளியை வந்து தவந்து நான் காளி உபாசகர். வராகிய வந்து கண்டிப்பா காளினாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்திய மக்களுக்கு பிரதானமா தெரிஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட அந்த கல்கத்தா காளி. இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா போனாங்கன்னா காளியை பார்க்காம யாருமே வந்து வரமாட்டாங்க. அந்த மாதிரி காளிக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில்னா அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட கல்கத்தாவில் இருக்கக்கூடிய காளி. ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா காளியுடைய வழிபாடு தான் வந்து பாத்தீங்கன்னா மிக அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு 12 வயசுல முருகன் ஒடியாரு. நான் 10 வருஷம் குழந்தை இல்லாத பிறந்ததுனால வந்து முருகனுக்கு வந்து தேர் இழுத்து என்னை வந்து முருகருடையதுன்னு முருகருக்கு நான் தேர் இழுத்திருக்கேன். முதுகுல அழகு பாய்ச்சி நான் வந்து 10 வருஷமா நான் வந்து முருகர் தேர் இழுத்திருக்கேன். 12 வயசுலேருந்தே நான் முருகனுடைய இதில் அதில் சாமி ஆடி, அதுக்கப்புறம் நான் மருவத்தூர் வந்து 49 வருஷம் 50 வருஷமா இருமுடி கட்டி நான் போயிருக்கேன். அந்த மாதிரி வந்து அம்பாளுடைய வந்து இந்த 43 வருஷமா அம்பாளுடைய அந்த காளியினுடைய அருள் மாதா வந்து தசமகா வித்தியிலே 10 வித்தியை வந்து அவ காளி தான் அதுன்னு கருணையே வடிவானவா. அம்மாள் வந்து தாயே என்னுடைய கஷ்டம் எல்லாமே உறவெல்லாம் கைவிட்டாலும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாருமே கைவிட்டாலும் சரி காளி என்ற வந்து நீ கதறி போய் கண்கலங்கி நின்னேனா அந்த அம்மா வந்து கையே விட மாட்டா. இது சத்தியமான உண்மை, நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. என்ன நான் சொல்றது, எந்த வித்தை செஞ்சாலுமே காளியை வச்சுதான் எந்த ஒரு வித்தியை செய்யும். 8 விதமான வசியம், தம்பனம், மோகனம், வித்தியாசனம், வேதனம், மாறணுன்ற மாதிரி 8 விதமான வேலையை செய்யும் போதும் காளியே அதுக்கு கருணியானவ. அது வந்து தர்மம் நீதி நியாயம் இருந்தால் அந்த பக்கம் கண்டிப்பாக இருப்பா அம்மா. தர்ம நீதி நியாயம் இல்லைன்னா அந்த பக்கம் அந்த அம்மா இருக்க மாட்டா. எத்தனை வித்தைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சிரமம் வந்தாலும் பந்துக்களே எல்லாரும் கைவிட்டு நீ அனாதியா நீ தனிமரமா நின்றேனா கூட அம்மா கருணையே வடிவானவன் அம்மா தாயேன்னு போய் பாத்துல விழுந்துட்டேனா உடனே அரவணைச்சிய வந்து நீ கேட்கிற வரத்தை கொடுக்கிற காளி.
அவ்வளவு ஒரு சிறப்பு காளி இதுன்னு. வராகின்றது வந்து நான் வந்து 1981 நான் வந்து தீட்சை எடுத்தேன். வராகின்னா இப்பதான் யூடியூப்ல மக்கள் எல்லாமே, எங்களுடைய குருநாதர் வந்து அவர்கிட்ட நான் தீட்சை எடுத்தது 81. 42 வருஷம் ஆகுது நான் வராகி தீட்சை எடுத்து. வராகி என்றவள் ராஜராஜேஸ்வரிக்கு படைத்தலைவி, அவளின்றி ஒரு அணுவும் அசையாது, அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி. அப்படி ஒரு சிறப்பு. காளியுடைய மறு அம்சமே வராகி, வராகியுடைய மறு அம்சமே பிரித்திங்கரா. இவங்கெல்லாம் எது 4 வேதத்துல அதர்வண வேத தலைவி, இவளின்றி ஒரு அணு அசையாது. இந்த உலகத்துல ஆதிசக்தியானவள் பெண் தெய்வம் தான். அந்த உலகத்துல கங்கேச, யமுனேச, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, சரஸ்வதி, பெண்ணை தான் உலகமே அந்த போற்றுது, உலகமே மதிக்குது. பெண் என்பவள் இல்லைன்னா சக்தி இல்லையல் சிவனும் இல்லை. சக்தி தான் உலகத்துல வந்து சிறப்புடையவள். நீ என்ன வரம் கேட்டாலும் வந்து கொடுக்கறதுக்கு சக்தி நிகர் யாருமே இல்லை, அவளுக்கு நிகர் அவளே தான். இது அனுபவமான உண்மை, உணர்ந்தாதான் தெரியும். இதெல்லாம் உணராத இருந்து தெரிய முடியாது. சொல்றது போதா, உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் இதனுடைய அருளாற்றல் தெரியும். இதை வந்து எனக்கு வந்து இந்த கனவுல தை மாசம் ஒரு அமாவாசை இரவுல 4:30 மணி இரவுக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல காட்சி கொடுத்தது. ஏன்னா நான் சொல்றது மலை சார்ந்து இந்த இடத்த வாங்கிட்டு 3 வருஷமா நான் சும்மாவே விட்டு வச்சிருந்தேன், வழிபாதை இல்லையான்றதுனால வேணும். இருந்தாலும் இந்த இடத்துல தானே நான் நிற்கவன்ற ஒரு உத்தரவு சொன்னதுனால அம்பாலை எடுத்து தன்னு வராகி இது பண்ண. வராகி 16 அடி உயரம், காளி 16 அடி உயரம். இந்த 30-40 மாவட்டத்தில் எங்கேயுமே இருக்காது, அப்படி ஒரு சிறப்பு. சொல்றது போதுங்களா, காளி 30 டன், வராகி 30 டன். வரக்கூடிய மக்கள் வந்து என்ன மிராக்கல்னே சொல்ல முடியல. எனக்கே வந்து சில விஷயங்கள் வந்து நான் 43 வருஷமா செய்யற அம்பாளுடைய சிந்தனையை நீ என்ன நினைக்கிறியோ அதை கொடுப்பா. என் அனுபவத்துல உணர்ந்த உண்மை இதுன்னு வரக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்க, நான் இதுக்காக வந்த அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து எப்படி மிராக்கல் ஆயுது என்னன்றதே தெரியல, இது சினிமா படத்துல வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது உண்மை. நம்பணும், நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. நம்பனவனுக்கு எப்பயுமே வந்து கண்டிப்பா அந்த அம்மா வந்து ஒருபோதுமே குறைய கொடுக்க மாட்டா. இது என் அனுபவத்துல கண்ட உண்மை. நம்பி பாருங்க, வணங்க. வராகிக்கு வந்து என்ன செய்யணும், வராகி அவ பூமிக்காரி, பூமிக்கு அதிபதி, ஏற்கலப்பையோட இருக்கா. செவ்வாய்க்கிழமை எலுமிச்சை மலத்தில் போடலாம், அல்லது வந்து பூசணிக்காய். எதுன்னு பூசணிக்காய் தான் சிறப்பு. பூசணிக்காயில வந்து 2ஆ பங்கிட்டு அதில் குழி பண்ணி வேப்ப எண்ணெய் இல்லை இழுப்ப எண்ணெய், கேஸ் கோர்ட்டு இருந்துச்சுன்னா அது வந்து கேஸுக்கு வந்து வேப்ப எண்ணெய் போடலாம். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, அதில் வந்து இழுப்ப எண்ணெயில் போட்டு தீபம் போடலாம். 9 வாரம் 11 வாரம் போட்டால் அதை வந்து தீர்த்து முடிவு பண்ணி கொடுத்துருவா. கோர்ட்டு கேஸ் 9 வழக்கிலே சிக்கலா இருக்குது, 11 வாரம் போடும். அந்த கேஸ் கோர்ட்டு சிக்கல் பிரச்சனையே இருக்காது, எந்த விதத்தில் அது முடிச்சுன்னே தெரியாது. அப்படி ஒரு சிறப்பாக கொடுப்பா. இது வந்து பெரிய ஒரு மிராக்கள் இந்த அம்மாளுடைய விஷயத்தில். நானும் நம்பி செய்யணும், எந்த ஒரு விஷயமும் நம்பி செஞ்சானா இன்னைக்கு வரைக்குமே பழுது போனதே கிடையாது. சொல்றது பார்த்தீங்களா. அதே போல செய்வன சூனி, எதிராளி, பகையாளி, செய்வன கட்டு, சூனிய கட்டு, மந்திர கட்டு, மை கட்டு இருக்கு அப்படின்னா அவளுக்கு வேப்ப எண்ணெயில் போடுங்க. சொல்றது போதுங்க, அது உடனே தீர்த்து கொடுப்பா. அந்த செய்வன சூனி இருக்கிற இடம் தெரியாத, அட்ரஸ் தெரியாத அழிஞ்சு போயிடும். இதுதான் வந்து அவளுடைய ஸ்பெஷலிஸ்டே வந்து இதுதான். காளி வராகின்னாவே வந்து இந்த கலியுகத்துல எதிரிகளால் விடப்பட்ட ஏவல் பில்லி சூனியத்துக்கு இவளே தலைவி. என்ன பிரச்சனைக்குனாலும் சரி அவகிட்ட மரணவாட்டம் பண்ணா உடனே தீர்த்து கொடுக்கிற விஷயம் இந்த அம்பாள். சொல்ல போதுங்களா. அதே போல கல்வியில வந்து சிறந்த வேலைங்களையா, ஏலக்காய் மாலை போடுங்க. சொல்லுது பார்த்தீங்களா, நெய் தீபம் போடுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். பணம் எல்லாம் பற்றாக்குறை எல்லாம் போய் முடங்கி போயிடுச்சு, பணமே இல்லை, வறுமையா இருக்குது, கொடுத்த இடத்துல வரல, வாங்கின இடத்துலையும் கட்ட முடியல, எல்லாம் சிக்கலா இருக்குது, பிரச்சனையா இருக்குதுன்னா தேங்காயில தீபம், நெய் தீபம் போடுங்க. தேங்காயில தேங்காய் எண்ணெயிலே தீபம் போடுங்க, ரொம்ப சிறப்பு. நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க உணர்ந்து பார்த்துட்டீங்கன்னா அது நீங்க விடவே மாட்டீங்க. நீங்க இப்ப 1000 பேருக்கு சொல்லுவீங்க. இதுதான் எனக்கு நான் கண்ட உண்மை. இது பெருமைக்காக தூக்கி வச்சு இது பண்ணி எல்லாம் பேசல, இது கண்ட உண்மை. வரக்கூடிய மக்கள் இந்த 43 வருஷத்துல நான் கண்ட உண்மையெல்லாம் மக்களுக்கு நான் தெரிவிக்கணும். என்னால முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக நான் செஞ்சிருக்கிறேன். இருந்தாலும் பேசணும், தன்னை இறந்தாலும் பேசணும். இதுதான் எனக்கு ஒரு கான்செப்ட். சொல்றது போதா, விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. நீ ஈரமான பகுதியில் போய் விதையை விதைச்சானா அது வந்து முளைச்சிக்கும். அந்த மாதிரி உன் உள்ளத்துல ஈரம் இருக்கணும். உன் உள்ளத்துல என்ன ஈரம் இருக்கணும், பக்தின்ற ஒரு ஈரம் இருந்துச்சுன்னா அந்த அம்மா உன்னை ஒருபோது கைவிட மாட்டா. சாட்சாத்து வணங்கு. இது சத்தியமான உண்மை. நான் கண்ட உண்மையில நான் சொல்றேன், எடுத்து செய்யுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாம, என்ன வறுமை நீங்கி, விவசாயம் பெருகி, எல்லா மக்களுக்கும் வந்து சகல ஐஸ்வர்யம் கொடுக்கணும். 16 விதமான செல்வம் வேணும் மக்களுக்கு. சொல்றது போதுங்களா. அது வந்து கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஒரு கவடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழிவிலாத உடலும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாராத கீர்த்தியும், ஆறாத வார்த்தை, ஓர் தடையில் வாராத குறையும், கோணாத கோலம், ஒரு துன்பம் இல்லா வாழ்வும், தூயனின் பாதத்தில் அன்பு உதவி, பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அழியாது அரிதுயிலும் ஆயிரது தங்கையே, ஆதி கடையூரின் வாழ்வே, அமுதீஸ்வர் ஒரு பாகம், அகலாத சுகுவாணி, அருளாமி எங்கள் வராகி
மகாகாளி உன் பாதார விந்தமே போற்றி போற்றி. நான் வணங்கின இந்த அம்மாள் ஒருபோதும் கைவிடமா. எல்லா மக்களும் செழிப்பு உண்டாகட்டும், விவசாயம் செழிக்கணும், மலை மாறி பெய்யணும், கல்வியும் செல்வம் உண்டாகணும். என்ன ஆள் போல் தலை தலைத்து அறுவது போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு எல்லா மக்களும் சிறப்படைஞ்சு அம்பாளுடைய அருள் பெற்று பல்லாண்டு வாழணும்னு சொல்லி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த சுரூபியா வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ருத்ர வடிவத்தில் இருக்காங்க. உக்ர வடிவம்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா நரசிம்மர், சரபேஸ்வரர், பிரத்யங்கிரா, வராகி அம்மன், காளி, சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி பக்தர்களோட வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியறதில்ல. எனக்கு பொருளை கொடு, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடு, நல்ல மனைவியை கொடு, நல்ல செல்வங்களை கொடு, நம்ம குழந்தை பாக்கியத்தை கொடு, அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளாக தான் கோயில் நோக்கி இப்போ நிறைய பூதங்கள் ஐந்துமாகி புவனங்கள் ஏழுமாகி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும். இந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற நிறைய பக்தர்கள் கற்களில் வீடு கட்ட நம்மளோட வீடுகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கற்களில் வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அடிக்கடிக்கு வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த எந்த ஒரு பிரார்த்தனை வந்து நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த ஒரு பிரார்த்தனையை வந்து இந்த கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க.